நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மந்திர ஷவர்மா கடை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்துல்லுன்னு ஒரு குட்டி பையன். அவனோட நண்பன் பேர் நாசர். 2 பேர் வீடுமே பக்கத்து வீடு தான். ஸ்கூலு காலேஜு எல்லாமே ஒன்றா படித்து முடித்தவங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே வெவ்வேறு விதமாக மாறிடுச்சு. ஏன்னா நாசர் ஒரு டிகிரி படிப்பு முடித்ததுமே வேற ஊருக்கு போயிட்டாரு. இந்த அப்துல் மட்டும்தான் இந்த ஊர்லேயே இருந்தாங்க. நாசரோட குடும்ப கஷ்டத்தால் தான் அவர் ஒரு டிகிரிக்கு மேலே அடுத்த டிகிரி படிக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன கறிக்கடையாக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இங்கே இதே ஊரில் இருக்க வேண்டாம், நம்ம வெளியூர் போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கே போய் அங்கே ஒரு சின்ன கறிக்கடை வச்சு கொடுத்துட்டாங்க. அதை நாசர் நல்லாவே கவனிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கறிக்கடையிலையும் நல்ல வியாபாரம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நமக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே நம்ம நல்லா பழக்கமாயிட்டோம். முன்னாடி தான் நமக்கு பழக்கம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறமும் நம்மளுக்காகவே எவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய கடையாக நம்ம போடலாம்னு சொல்லிட்டு பெரிய கறிக்கடையாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம நாசருக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சுருவோம். எவ்வளோ நாள் தான் அவனும் வீட்டுக்கும் கடைக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டே இருப்பான். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ஆமாம் நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க, இதைத்தான் நானும் நினச்சிட்டே இருந்தேன், இப்போ நீங்களாவே சொல்லிட்டீங்க, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் அதுக்கான ஏற்பாடுகளை பார்ப்போமே, ஒரு தரகரை பார்த்து பேசுவோம், அதுக்கப்புறம் அவங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நாசரோட மாமா, அட என்னக்கா நீங்கள், என் வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்கா, அவளையே நம்ம நாசருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நாசரோட அம்மாவும் அப்பாவும், அட ஆமாம்ல, நம்ம வீட்லேயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, சரி இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. ஆமாம், நம்மளோட பெரியவங்க முடிவு மட்டும் போதாது, நாசர்ட்டையும் கேட்போம் பானுட்டையும் கேட்போம், 2 பேருக்கும் சம்மதம் விருப்பம் அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கும் நாம் எல்லாருமா சேர்ந்து திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அதுக்கு உடனே நாசரோட மாமாவும், சரிக்கா, நீ சொல்கிறது தான் சரி, நாம் நம்ம பிள்ளைங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாசர்ட்டையும் பானுட்டையும் கேட்குறாங்க. 2 பேர்த்துக்குமே சம்மதம். அதனால் 2 பேர்த்துக்குமே அவங்க எல்லாருமா சேர்ந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டே இருந்தது. ஒரே வருஷத்துலேயே நாசருக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துட்டா. அந்த குழந்தை வளர அந்த ஊர்லேயும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதுக்கப்புறமும் நாம் இந்த ஊர்லேயே இருந்தோன்னா நம்மளோட குழந்தையோட படிப்புக்கு எந்த ஒரு வசதியும் ஏற்பாடு செய்யவே முடியாது. அதனால் நான் எங்கே பிறந்து வளர்ந்து படித்தனோ அந்த ஊருக்கே திரும்ப போயிடலாம், நமக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கு வந்தோம், சொந்த ஊரில் வந்து பொழைச்சிக்கலான்ட்டு. இப்போ தான் நல்லா வசதியாக இருக்கிறோமே, நமக்கு என்ன குறை, நம்ம குழந்தைக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தோன்னா நம்ம குழந்தையோட படிப்பு வசதிக்கு என்ன செய்ய முடியும், நாம் அந்த ஊருக்கு போயிடலாம், அங்கே போனோம்னா குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம், அவளோட எதிர்காலம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி பானு, நாம் அம்மா அப்பாட்டையும் மாமா அத்தைட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவோம். குழந்தைக்காக அவங்க எந்த விஷயத்துக்கும் தடை போடவே மாட்டாங்க. அவங்களோட சம்மதத்தோடு போகும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல, சந்தோஷமாக இருக்கும், வா போய் பேசலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நாசரும் பானுவும் அவங்க அம்மா அப்பாகிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்களும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. சரிப்பா நாசரு பானு, 2 பேருமே அப்பப்போ குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம சொந்த ஊருக்கு வந்து போங்க. அப்போது தான் குழந்தைக்கு சொந்த ஊரோட மண் வாசமும் காற்றும் என்றைக்குமே பிணைப்பில் இருந்துகிட்டே இருக்கும். சரியா, நல்லபடியாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி விடுறாங்க. இப்போ நாசரு பானு அவங்களோட குழந்தை மும்தாஜும் கம்பனூருக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டாங்க. இங்கே இந்த அப்துல் இப்போ தான் அவரோட படிப்பை எல்லாத்தையுமே முடிக்கிற சமயத்தில் உலகம் முழுக்க ரொம்பவே மோசமான கொடிய நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த அப்துல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ட்டு யாருக்குமே தெரியாதுல்ல. பாவம் இந்த அப்துல்
என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சு வச்சாங்களோ அது மொத்தமும் கேன்சல் ஆகி போச்சு. அப்ளை பண்ண ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை. இப்போ கையில் கொஞ்சம் கூட பணமே இல்லை. படித்த படிப்பு மட்டும்தான் அவங்க கூட இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னா, அப்துல் கல்லூரி காலத்தில் படிக்கும்போதே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கலாம், நல்லா பணமெல்லாம் சம்பாத்தியம் பண்ணிட்டு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ பொண்ணோட வீட்டில் சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிற பையனுக்கு தான் நம்மளோட பொண்ணை திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற எண்ணம். இது எல்லாமே யாஸ்மினோட வீட்டில் நடக்க ஆரம்பித்த உடனேயுமே இதுக்கப்புறமும் நாம் சும்மா இருக்க முடியாது, அப்துல்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணுன்றதுக்காக அப்துலோட வீட்டுக்கு வந்து அப்துல்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே ஒன்று விடாமல் அப்படியே சொல்கிறாங்க. அப்துல்லும் யாஸ்மின் கிட்ட, யாஸ்மின் நீ கொஞ்ச நாள் மட்டும் காத்திருமா எனக்காக, இந்த சூழ்நிலை எல்லாமே சீக்கிரத்திலேயே மாறிடும். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போய் கூடிய சீக்கிரத்திலேயே நல்ல வருமானத்தோடு வருவேன். அப்போனா உங்கள் வீட்டில் எந்த தடையும் போட மாட்டாங்கல்ல, சம்மதம் சொல்ல தானே செய்வாங்க. உங்கள் வீட்டில் சொல்கிற விஷயமும் நியாயமாக தான் படுது. யாருக்காக இருந்தாலும் அப்படி தானே தோணும், அவங்கவுங்க குழந்தைங்க நல்ல நிலைமையில் இருக்கணும்ன்ட்டு. அப்போ ஒன்றை மட்டும் அப்படியே விட்டுடுவாங்களா? எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லதே நடக்கும். நீ இப்போ சீக்கிரமாக உன்னோட வீட்டுக்கு போ, வீட்டில் எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்க போகிறாங்க, போயிட்டு வாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் யாஸ்மினோட வீட்டிலேருந்து எல்லாருமே அப்துல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாஸ்மின், யாஸ்மின் இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு வரவே கூடாது. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வைக்கலான்னு பார்த்தா நீ இப்படி ஒன்றுமே இல்லாதவனை போய் தேடி வந்திருக்கிறியே, இவனை தான் திருமணம் செய்வேன்னு நினச்சிட்டு இருக்கிறியே, இது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சே யாஸ்மின், என்ன யாஸ்மின் நீ அப்படின்ட்டு திட்டுறாங்க. யாஸ்மினும் அப்துல்லும் மாற்றி மாற்றி, எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன், நாங்கள் என்ன சொல்கிறோன்னு நீங்கள் கொஞ்சம் கூட கேட்காம நீங்களாகவே கோவப்பட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் எங்களுக்கும் பேசுகிறதுக்கு நேரம் கொடுங்களேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் யாஸ்மினோட குடும்பத்தில் உள்ள ஒருத்தருமே ஒரு நிமிஷம் கூட நிதானத்தில் இல்லவே இல்லை. இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு வரவே வராத, நீ இங்கேயே இருந்துக்கோ, உன்னோட வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எல்லாத்தையுமே பேசிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பாவம் இந்த யாஸ்மின் ரொம்பவே வருத்தத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல்லும் யாஸ்மினை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. யாஸ்மினுக்கு வருத்தம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருக்குது. யாஸ்மினும் அப்துல் கிட்ட சொல்கிறாங்க, அப்துல் அப்துல் நாம் 2 பேரும் சேர்ந்து திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு அப்துல் சொல்கிறாங்க, இல்லைல்ல வேண்டாம் யாஸ்மின், இப்போதைக்கு நாம் திருமணம் செய்ய வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. நாம் நம்மளோட நிலைமையை நாம் தான் மாற்றணும். பெரிய நிலைமைக்கு போகணுன்னா நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களோட கோபம் குறைஞ்சி அவங்களே நம்மளை சேர்த்து வைப்பாங்க. அது வரைக்கும் நாம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்மளோட நிலைமையை மாற்றுறதுக்கான கயிறு நம்ம 2 பேர்கிட்டையுமே இருக்குது. நாம் தான் போராடி நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி யாஸ்மின், நீ எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காத, நிம்மதியாக ஓய்வெடு. நான் என்னோட நண்பன் நாசரை போய் சந்தித்து பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்துல் நாசருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாசரும் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டாங்க. அப்துலுக்கு நாசரை பார்த்தோன்னையும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நாசருக்கும் அதே மாதிரி அப்துல்லை பார்த்தோன்னையும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கதைகள் எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ அப்துல்லோட நிலைமை எல்லாமே நாசருக்கு தெள்ள தெளிவாக புரிஞ்சிருச்சு. நாசர் சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படுற அப்துல், நான் இருக்கிறேன் உன்னோட நண்பன், நீ இனிமேல் வருத்தமே படக்கூடாது, நான் ஒரு யோசனை சொல்கிறேன்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீயும் யாஸ்மினும் குக்கிங்க்கு தானே படிச்சிங்க, 2 பேருக்குமே சமையலில் அவ்வளோ விஷயம் தெரியும்ல, இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதில் சாதிக்கணும், அவ்வளோதானே. அதுக்கான வழிகளையே நான் சொல்கிறேன். முதல்லையே நாம் பெரிய படிக்க கால் வைக்க வேண்டாம், சின்னதாக ஒரு கடையை பிடிப்போம், அதில் உங்களோட குக்கிங் திறமைகளை நீங்கள் காட்டுங்க. இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே ரொட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வழக்கமாக சாப்பிட்ற ரொட்டினாலே எல்லாத்துக்கும் அதில் ஒரு சலிப்பு தான் வந்திருக்கு. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து ரொம்பவே தரமான ருசியில் நீங்கள் செஞ்சு விற்பனை செஞ்சீங்கன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
இந்த வழியை நீங்கள் முதல்ல பாருங்கள். என்னடா அப்துல், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்க. இந்த விஷயம் உனக்கு சம்மதமா? இப்போ தான் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. சீக்கிரமாகவே உலகத்தில் எல்லாமே சரியாயிரும்டா. நீ கவலையே படாத. நீ நினச்ச மாதிரி சீக்கிரமாக வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவ. இந்த கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாள் தான்டா அப்படிங்கிறாங்க நாசரு. அதுக்கு அப்துல், சரிடா நாசரு, நீ இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதலாகவும் பலமாகவும் இருக்குது. நான் இந்த வேலையை கண்டிப்பாக செய்கிறேன்டா. சரி, நான் பணத்தை எப்போ வாங்க வர்றது அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு நாசரும், இன்றைக்கே நீ சாயங்காலமே பணத்தை வாங்கிக்கோயேண்டா. நாம் இப்போ முதல்ல போய் கடை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கடையை பார்க்குறதுக்கு 2 பேருமே கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக அங்கங்கே சுற்றி ஒரு நல்ல கடையை வாடகைக்கு பிடிச்சிட்டாங்க. இப்போ நாசரோட வீட்டுக்கு போய் நாசர்கிட்ட பணமும் வாங்கிட்டான். சரி நாசரு, ரொம்ப நன்றி, நான் வீட்டுக்கு புறப்படுறேன்னு அப்துலும் புறப்பட்டுட்டான். இப்போ நாம் என்ன பண்ணலாம்? நம்ம கையில் காசும் வந்துடுச்சு. நமக்கு ஷவர்மா செய்யறதுன்னா சூப்பராக வரும். அதுவும் நம்ம தரமாக செஞ்சு விற்கலான்னு சொல்லிட்டு ஷவர்மா செய்கிறதுக்காக அதுக்கான மிஷின் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த மிஷினையும் வாங்கிட்டு வந்துட்டான். யாஸ்மினு, நாம் ஒரு புது கடை ஆரம்பிக்க போகிறோம். ஷவர்மா கடை தான். கடையெல்லாம் பார்த்தாச்சு, ஷவர்மா செய்கிறதுக்கு மிஷினும் வாங்கியாச்சு. கடை வேலையவும் நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குதோ அதை மட்டும் நீ எனக்கு உதவி செஞ்சால் போதும். யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீ வீட்டில் இருந்தே பார்சல் பண்ணி வை. அதை நான் டெலிவரி மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். வெளியில் கடைக்கு வர வேண்டிய வேலையே கிடையாது உனக்கு. கடை வேலை எல்லாமே நானே பார்த்துக்கிறேம்மா. இதுக்கு உனக்கு சம்மதமா? ஆனால் நான் கடையிலேயே தங்கிக்கிறேன், நீ இந்த வீட்டில் தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கு யாஸ்மினும், சரி அப்துல், நீங்கள் சொல்கிற யோசனை நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நாம் இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறும்ல, அப்போ நாம் நம்மளோட வேலைகளை பெருசாக பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்துல் கடையில் தங்கிக்கிட்டாங்க. அன்னைக்கு நாள் முடிஞ்சு மறுநாள் விடிஞ்சிருச்சு. சரி, ஷவர்மா கடைக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல நல்ல கோழியாக பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு போய் கோழி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு கடைக்கு வந்துட்டாங்க. ஷவர்மா எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சூப்பராக ருசியாக செஞ்சுட்டாங்க. சரி, இப்போ நாம் எந்தெந்த விலையில ஷவர்மா விற்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போர்டு போடுறாங்க, விலையெல்லாம் எழுதி. இப்போ அந்த ஊரில் உள்ள ஆட்கள் எல்லாருமே ஷவர்மா கடைக்கு ஷவர்மா சாப்பிட்றதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் அப்துல், நீ தான் கடை ஆரம்பிச்சிருக்கிறதா? என்னது இது ஷவர்மான்ட்டு புதுசாக என்னமோ இருக்குது. நீ என்னடா அவ்வளோ படிப்பெல்லாம் படித்த? நான் என்னமோ நினச்சேன் நீ வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போக போகிறேன்ட்டு. ஆனால் நீ என்னடான்னா இந்த ஊர்லேயே படித்து முடிச்சுட்டு ஒரு சின்னதாக கடையை பிடிச்சி ஷவர்மா கடை ஆரம்பிச்சிருக்கிறேயே. சரிடா, உன்னோட பொழப்ப பாரு. எனக்கும் இந்த பேரை கேட்கும்போது சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரிடா, எனக்கு ஒரு ஷவர்மாவை கூட சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க கடைக்கு சாப்பிட வந்தவங்க. அப்துல் சாப்பிட வந்தவங்களுக்கு சூப்பராக சுட ஷவர்மாவை செஞ்சு கொடுக்குறாங்க. ஷவர்மா கடை பக்கத்துலேயே கல்லூரி இருக்குன்றதுனால அந்த காலேஜ் படிக்கிற பசங்க நிறைய பேர் இந்த ஷவர்மா கடைக்கு சாப்பிட வருவாங்க. வியாபாரம் நல்லா விற்க ஆரம்பிச்சிருச்சு. கடையில் வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதும் கடையை சாத்திட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு யாஸ்மின்கிட்ட வருவாங்க. கிடைச்ச லாபத்தெல்லாம் யாஸ்மின்கிட்ட கொடுத்துட்டு நாசர்கிட்ட கடனாக வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்காக அதில் கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நாசர்கிட்ட கொடுத்துட்டு கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அப்துல்லா அவங்க கடைக்கே போயிடுவாங்க. இப்படியே தினம் ஷவர்மா கடை நடந்துட்டுருக்கு. ரொம்பவே நல்ல வியாபாரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் தரமாகவும் இருக்குது. ஆனால் அன்னைக்கு மதியானத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வியாபாரமே இல்லை. ரொம்ப நேரம் கடையை வச்சு பார்க்குறாங்க. ஒருத்தரும் கடைக்கு வந்த பாடே இல்லை. இந்த அப்துல் ஷவர்மா கடை பக்கத்தில் ஒருத்தவங்க நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க, ஒழிஞ்சு நின்றுக்கிட்டு. இவங்க எப்படியெல்லாம் ஷவர்மா செய்கிறாங்க, இவங்களுக்கு இனிமேல் ஷவர்மா விற்கவே கூடாதுன்னு கண்ணு வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இரவு நேரமாகிடுச்சு. கடையை சாத்திட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் கடையிலே தூங்கலான்ட்டு வராங்க. பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் கடைக்கே வந்துட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே அப்துல் வழக்கம் போல் ஷவர்மா கடையை திறந்துட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்தா நேற்று ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தவங்க அவங்களும் புதுசாக ஒரு ஷவர்மா கடையை தொடங்கிட்டாங்க.
அப்துல்லோட கடையில் ஒரு ஷவர்மாவோட விலை 60 ரூபா. ஆனால் இவன் புதுசாக ஆரம்பித்தவன் விலை 50 ரூபாய்க்கு மட்டும் ஒரே ஒரு ஷவர்மா சூப்பராக பெருசாக தரேன் அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சுருக்கிறான். அப்போவும் இந்த அப்துலுக்கு தான் வியாபாரம் எக்கச்சக்கமாக இருக்குது. என்னன்னே தெரியலையே, இந்த அப்துலுக்கு மட்டும் வியாபாரம் இப்படி ஆகுது. நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம்? சரி சரி, நாசரை போய் சந்திப்போம்னு சொல்லிட்டு நாசரை சந்திக்கிறதுக்காக வரான். நாசரு என்னடா அப்துல்லோட கடையில் மட்டும் 60 ரூபாய்க்குனாலும் அவ்வளோ ஷவர்மா விற்கிது, நான் 50 ரூபாய்க்கு பெரிய ஷவர்மா சூப்பராக தரேன்ட்டு போர்டு வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு வியாபாரமும் ஆகவே மாட்டேங்குதே. நீ தானே அவனுக்கு கடையை பார்த்து கொடுத்த, அதுவும் அவன் வச்சிருக்கிற கடை என்னோட கடை, எனக்கு சொந்தமான கடையில் அவன் வியாபாரம் பார்க்குறான், ஆனால் அவனுக்கு லாபம் இவ்வளோ கிடைக்குதே. நான் என்னோட சொந்த கடையில் வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னடா இது, ஒரு ஷவர்மா கூட விற்கவே மாட்டேங்குது, எல்லாமே நஷ்டத்துக்கு போகுது. அந்த கடையை அவனை காலி பண்ண வைக்கணும். ஏதாவது நீ தான் எனக்கு யோசனை சொல்லணும், வழி சொல்லுடா, உன்னோட நண்பன் தானே, நீயே அவன்கிட்ட பேசிப்பாரு அப்படிங்கிறான். அதுக்கு நாசர் சொல்கிறான், அட என்னென்ன, ஷவர்மாலாம் ரொம்பவே சுலபமானதுன்னு உங்களுக்கு தெரியும்ல நான் நினச்சேன், இது கூட உங்களுக்கு தெரியாதா? அவன் உங்கள் கடையில் வச்சுருக்கிறான்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அவன்கிட்ட போய் கலை என்னன்னு கற்றுக்கோங்க, உங்களுக்கும் அதில் ஒரு பழக்கம் வரும், நீங்களும் பல பிரான்ச் ஆரம்பிக்கலாம்ல. அவன்கிட்ட போய் கற்றுக்கிற வழியை பாருங்கண்ணே, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி அப்படிங்கிறான். சரிடா நாசரு, நீ கருத்தெல்லாம் சொல்கிற, நான் கிளம்புறேன், என்னோட வழியை எனக்கே பார்த்துக்க தெரியும். உன்கிட்ட வழி கேட்டேன் பற்றியா, என்ன தாண்டா சொல்லணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் அவரோட கடைக்கே வந்துட்டாங்க. நாம் இனிமேல் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது, நாமளே அந்த அப்துல்லோட கடையில் என்னென்ன நடக்குதுன்னு கடைக்குள்ளே பூந்து ஏதாவது கோல்மால் வேலை பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி அப்துல்லுக்கே தெரியாமல் அந்த பக்கத்து கடைக்காரங்க அப்துல் கடைக்குள்ளே நுழைஞ்சி அப்துல் செஞ்சு வச்சிருக்கிற ஷவர்மா எல்லாத்துலேயுமே மயக்க வர்ற மாதிரி எல்லா பொருட்களையும் கலந்து அப்துலுக்கே தெரியாமல் அப்துல்லோட கடையில் எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்களோட கடைக்கு திரும்ப வந்துட்டாரு. இப்போ அப்துல்லோட கடைக்கு கூட்டம் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி மாணவர்கள் அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ அந்த பக்கத்து கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் அந்த அப்துல் எப்படி அங்கே கடை வச்சுருக்கிறான்னு பார்ப்போம். இப்போ தான் நான் மயக்க மருந்தெல்லாம் கலந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிடும், அப்துல்லோட கடையை இழுத்து மூட வச்சிடலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாமளே இனிமேல் ஷவர்மா கடையை சூப்பராக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் என்ன நடந்துச்சுன்னா, அப்துல் ரொம்பவே நல்ல நேர்மையான ஒழுக்கமான ஒரு குணம் படைத்தவர். அவர் யாரையுமே ஏமாற்றணும், கஷ்டப்படுத்தணும், நோகடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவர் தினமும் கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்து கடையை திறப்பாங்க. அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு இலவசமாகவே ஷவர்மா கொடுக்குற பழக்கமும் இவருக்கு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கும் ஒருத்தங்க வயிறு பசியால் வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஷவர்மா தர முடியுமாப்பா அப்துல், இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் அப்புறமா வேணும்னா காசு தரேன்ப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்துல்லும் உடனே இதோ தரேன், உங்களுக்கு இல்லாததா, நீங்கள் சாப்பிட்டு போங்க, காசெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஷவர்மாவை எடுத்து தராங்க. அந்த ஷவர்மா மேலே மயக்க மருந்து கலந்துருக்கு. ஆனால் இவரோட குணம் நல்ல குணன்றதுனால மாயசக்தி மந்திர சக்தியால் அந்த ஷவர்மா எல்லாம் மந்திர ஷவர்மாவாக மாறி அந்த மயக்க மருந்து எல்லாமே தானாக காணாமல் போயிடுச்சு. இப்போ ரொம்பவே ஆரோக்கியமாக சத்தான ஷவர்மாவாக மாறிடுச்சு. இப்போ அந்த வயிறு பசியில் வந்தவங்க ரொம்பவே திருப்தியாக சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்துல்லோட கடையில் உள்ள ஷவர்மா எல்லாமே மந்திர ஷவர்மாவாக மாறிடுச்சு. இப்போ அந்த ஷவர்மாவை சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஆரோக்கியமும் இளமையும் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் பலசாலியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனேயும் ரிசர்ச் ஆஃபீஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே, அந்த ஷவர்மாவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அப்துலுக்கு ரொம்பவே பாராட்டு தெரிவிக்கிறாங்க.
நீங்கள் செய்கிற ஷவர்மா எல்லாமே மந்திர சக்தி வாய்ந்த ஷவர்மாவாக இருக்குது. யாருக்குமே எந்த நோய் நொடிகளும் வராது. அவ்வளோ ஆரோக்கியமும் தரமும் நிறைந்ததாக இருக்குது. உங்கள் கடையில் உள்ள மந்திர ஷவர்மாவை சாப்பிட்ட எல்லாருக்குமே எந்த நோயுமே இல்லை. எல்லா நோய்களுமே சரியாயிடுச்சு. அதனால் இந்த உலகம் முழுக்க பரவிட்டுருக்குல்ல ஒரு நோய், அந்த நோயை நாம் இதுக்கப்புறம் வரவிடாமல் தடுக்கணும், அந்த நோயை அடியோடு விரட்டி அடிக்கணும் அப்படின்னா உங்களோட ஷவர்மாவை எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போனா அந்த நோயை இந்த உலகத்திலேருந்து நம்ம விரட்டிடலான்னு சொல்லிட்டு அப்துல் கையால் செஞ்ச ஷவர்மாவை உலகம் முழுக்க எல்லாத்துக்குமே டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ என்ன, இந்த உலகம் முழுக்க ரொம்பவே ஆரோக்கியமான மனிதர்களாக மாறிட்டாங்க. அந்த நோய் அடியோடு அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த உலகம் முழுக்க அப்துல்னா யாருன்னு தெரிஞ்சோன்னையும் யாஸ்மினோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து யாஸ்மினுக்கும் அப்துலுக்கும் ரொம்ப சீரும் சிறப்புமாக திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்துலோட கனவு என்னன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிறது தான். அதனால் அவங்க இந்த உலகம் முழுக்க எங்கெங்கே அவங்களோட பிரான்ச் எல்லாம் ஆரம்பிக்க முடியுமோ அங்கங்கே அப்துல் யாஸ்மின் ஷவர்மான்னு நிறையா பிரான்ச்சஸை திறந்துட்டாங்க. இப்போ அப்துலும் யாஸ்மினும் அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் படித்த படிப்பு என்றைக்குமே நம்மளை கைவிடாதுங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எந்த வழியில் பயணிக்கிறோமோ அதுக்கான பலன் தான் நம்மளை வந்து சேரும். நல்ல நண்பர்களோடு பழகும்போது நமக்கும் நல்லது தான் நடக்கும். வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த விஷயத்துலையுமே அவசரங்கிறது இருக்கவே கூடாது. நிதானமும் பொறுமையும் இருக்கும்போது அதோட விவேகம் ரொம்ப சிறப்பானதாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் நடக்காததுன்னு எதுவுமே கிடையாது. நாம் சாதிக்கும்போது நமக்கான மதிப்பு நம்மளை தேடி வரும். எப்போவுமே பணம், பொருள், செல்வத்தை தேடி போயிட்டே இருக்கக்கூடாது. நல்ல குணம் இருந்தாலே எல்லாமே நம்மளை தேடி வரும். பணத்தை என்றைக்குனாலும் எவ்வளோ நாளும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தரோட குணம், நல்ல குணம் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். நல்ல குணம் படைத்தவங்களை என்றைக்குமே தொலைச்சிடாதீங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.